இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு அவல் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்ட உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. லைட்டாக பொன்னிறமாக ஆகணுமா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கையிலேயே எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 டைம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. லைட்டாக கெட்டியாக இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா? இன்னுமே லைட்டாக கெட்டியாகணும். அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா? அது பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா? அந்த அவல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு அதிகமான பொருட்கள் கூட நமக்கு தேவைப்படாது. 2 பொருளை வச்சு ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ அது ஃபுல்லாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 கப் அளவுக்கு அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு துருவன வெல்லம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. கொஞ்சம் அதிகமாக அதாவது 2 கப் அளவுக்கு அவல் 2 கப் அளவுக்கு துருவன வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளேட் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாதி அளவுக்கு மட்டும் இருக்குது இல்லைங்களா? இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே சமயம் உடச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை வச்சு ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.